அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து அருமையான புதிய வேலைவாய்ப்பு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டிலேருந்து வந்திருக்க சென்ட்ரல் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் போர்டு. அந்த இதில் வந்து பார்த்தா ஒரு ரெக்யூர்மெண்ட் வந்தது. அதை வந்து போஸ்டிங் வந்து பார்த்தா கன்சல்டன்ட் ஏ, கன்சல்டன்ட் பி. இது வந்து எக்ஸாம் கிடையாது, இது அப்ளிகேஷன் ஃபேஸ் கிடையாது, டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் தான். அது வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் தான். அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் 18th December 2020. இது வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன்களை பார்த்தோன்னா அப்ளை பண்ணுறதுக்கான சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. அப்ளை பண்ணுறது எப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 19/11/2020 10 AM. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 18th 12/2020 12 o'clock PM. பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்தா இன்டர்வியூ. போஸ்டிங் வந்து பார்த்தா கன்சல்டன்ட் ஏ, கன்சல்டன்ட் பி. இதான் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு. கன்சல்டன்ட் ஏ 3 போஸ்ட்டு, கன்சல்டன்ட் பி 4 போஸ்ட்டு. ஏஜ் லிமிட் வந்து 40 years ஆர் 45 years இருக்கலாம். போஸ்டிங் வந்து எங்கே போடுவாங்கன்னு பார்த்தா 2 போஸ்டிங் வந்து கன்சல்டன்ட் ஏ, 2 போஸ்டிங் வந்து டெல்லிலையும், அப்புறம் வந்து மேகாலயாவும் போடுவாங்க. கன்சல்டன்ட் பி 2 போஸ்ட் டெல்லிலையும், மிச்சம் அதர் 2 போஸ்ட் வந்து ராஜஸ்தான் ஹரியானாவில் போடுவாங்க. கன்சல்டன்ட் ஏ ஆர் பி அது வந்து 8 போஸ்ட்டு சொல்லிக்கிறாங்க. அது வந்து பார்த்தா சத்தீஸ்கர், சண்டிகர், கர்நாடகா, நாகாலாந்து, ஒடிஷா, உத்தரகாண்ட் அந்தமாரி அதர் ஸ்டேட்டில் போடுவாங்க. இந்த போஸ்டிங்க்கான சேலரி வந்து பார்த்தா கன்சல்டன்ட் ஏ அது வந்து பார்த்தா 60,000க்கு மேலே, அதாவது 60,000. கன்சல்டன்ட் பி வந்து 80,000 அபோவ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா கன்சல்டன்ட் ஏ வந்து மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டலில் இன் சயின்ஸு ஆர் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் என்விரான்மெண்டில் முடிச்சிருக்கலாம். ரெக்யூர்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும். ஏன்னா ஏர் பொல்யூஷன் ஃபீல்டில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 or 5 years மோர் தென் அது சொல்லியிருக்காங்க. கன்சல்டன்ட் பி வந்து பார்த்தா மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் அதுமாரி மேலே சொல்லியிருந்த கன்சல்டன்ட் ஏவுக்கு தான் பியும் அதே குவாலிஃபிகேஷன் தான். எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி தான். குட் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸில் குட் நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஏர் பொல்யூஷன் அது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 yearsலேருந்து 10 years வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஒன்லி இந்தியன் நேஷ்னாலிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தமாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தா 19/12/2020. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்பதை இது பண்ணால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும்.